Good evening, friends. Welcome to webinar 41. No more blame games. Learn the art of empowered family talk. This is the series of programs, and particularly this topic is the third version or the third part of a wonderful subject called the drama triangle. So, in the previous two sessions, we have been looking at the uh, intricate things of how things are happening, and we had a lot of homeworks to be done so that we became aware of it. And in the last session we had told you like how you can move from this drama triangle to an empowerment triangle. So today we'll be going more into learning process of applying the empowerment triangle through various dialogues and how we can shift across. So this is the focus for today's program. And moving it for people who are joining us for the first time, like Stay Active Movement 4075 Kovai, uh, in short called as SAM 4075, focuses on the following areas: the seniors, the family in which the seniors are in, and the caregiver in the family who takes care of the seniors or who's in charge for the senior. All our programs are focused towards these three areas, and all our online programs are free. In fact, we have offline programs customized based on the requirements. And I'm Jagannathan, the founder of Stay Active Movement 4075 Kovai, and Akash is the co-founder who will be joining us a bit later. So moving forward into the session, so the drama triangle, in short, we call this as the DDT. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டியோட வேர்டு நம்ம போடல. இட் இஸ் கால் தி ட்ரெட்டட் ட்ராமா ட்ரையாங்கிள். கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா த ட்ரெட்டட் ட்ராமா ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா பீப்புள் ஆர் அஃப்ரைட் ஆஃப் தீஸ் ரோல்ஸ் விச் தே டேக் இன் தி ட்ராமா ட்ரையாங்கிள். சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட் டைமர்ஸ் இன்னைக்கு நீங்கள் செஷனில் வந்திருந்தாலும் உங்களுக்கு இது செஷன் புரியும். அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்திருக்கோம். ஸோ தி ஓல்டு பேட்டர்ன், பழைய பேட்டர்ன் என்ன, அதாவது நம்ம அவேர்னஸ்ல இல்லாதப்போ வாட் இஸ் தி ஓல்டு பேட்டர்ன், தட் இஸ் கால் தி ட்ராமா ட்ரையாங்கிள். வி ஆல் சம்டைம்ஸ் கெட் காட் இன் ட்ராமா. இப்போ ட்ராமாங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை பிளேம் பண்ணுறது, ஒருத்தரை போய் காப்பாற்றுறது, இல்லை நமக்கு வந்து ஒரு எந்த ஒரு முடிவோ இல்லை எந்த ஒரு ஆக்ஷனோ எடுக்காத ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம ஹெல்ப்லெஸ்னஸ்னு சொல்லுவோம். தீஸ் ரோல்ஸ் கீப் தி ஃபேமிலி ஸ்டக் அண்ட் டயர்ட். ஸோ இந்த மூணு ரோல்குள்ளேயும் நம்ம வந்து இருக்கிறப்போ நம்ம ஃபேமிலி எங்கேயுமே ப்ரோக்ரஸ் ஆகாது. ஐதர் எமோஷ்னலி ஆர் ஃபினான்ஷியலி ஆர் ஆஸ் அ டீம் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் வி டோன்ட் ப்ரோக்ரஸ். இருக்கிற பிரச்சனைக்குள்ளே தான் ஓடிட்டு இருக்கோம். திருப்பியும் அதே பிரச்சனைக்குள்ளே தான் இருப்போம். எண்ட் ரிசல்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பேட் ஃபீலிங், ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் வேர் ஐ ஃபீல் ஆட் வித் தி அதர் பர்சன், ஐ எம் நாட் ஏபிள் டு கம்யூனிகேட் வித் தெம் ஆர் ஐ நாட் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் மை ஃபீலிங்ஸ். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸில் முடியும். வேரியஸ் தலைப்புகளில் நம்ம ஆர்கியூ பண்ணலாம், சண்டை போடலாம், எல்லாமே பண்ணலாம். பட் தி எண்ட் ரிசல்ட் வில் பி அ பர்டிகுலர் எண்டிங், ஒரு ஃபேவரட் எண்டிங்காக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அப்போ அந்த ட்ராமா ரோல் நடக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஹேப்பனிங் வித்தவுட் அவர் அவேர்னஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிற ரோல் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கால் தி விக்டம். இந்த விக்டமோட ரோல் பார்த்தீங்கன்னா, லைக் ஒன் செகண்ட். ஓகே. அந்த விக்டிமோட ரோல் பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றாங்கன்னா, அவங்க மைண்ட்ல எப்படி இருக்கு, அவங்க பேசுறப்ப எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஏன் எப்பவுமே எனக்கே நடக்குது? யாருமே என்னை புரிஞ்சுக்கிற முடியல. ஒய் டஸ் திஸ் ஆல்வேஸ் ஹேப்பன் டு மீ? நோபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் மீ. ஸோ தன்னைத்தானே குறைவா திங்க் பண்ணிட்டு இருப்பாரு. எல்லாமே அவருக்கு தான் நடக்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பார். அப்போ எப்படி அவருக்கு ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, பவர்லெஸ். தனக்கிட்ட வந்து எந்த பவருமே இல்ல. எதுவுமே அவர்னால சரி பண்ண முடியல. ஒரு ஹோப்லெஸ்னஸ், ஒரு வித்ட்ரான், ஒரு எல்லாத்து கூடயும் பேசி பழகுறத போட்டு அப்படியே தனியா வித்ட்ரா ஆயிருவாரு. இதுதான் ஒரு விக்டிமோட மனநிலை. அவர் எப்படி ஃபீல் பண்ணுவார்னா, பவர்லெஸ், ஹோப்லெஸ் அண்ட் வித்ட்ரான். ரெஸ்கியூவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விக்டிம போய் காப்பாத்துவாரு. விக்டிம் ஹெல்ப் கேட்காமலே இவரா போய் காப்பாத்துவார். அப்ப இவரோட குணங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்கள போய் ஹெல்ப் பண்றது, ஆ கேட்காம போய் ஹெல்ப் பண்றது இவரோடது இருக்கும். டோன்ட் வரி, ஐ வில் ஃபிக்ஸ் இட் ஃபார் யூ. லெட் மீ ஹேண்டில் திஸ். இது நான் சரி பண்ணி தரேன்ப்பா. விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன் இதைய அப்படின்னு சொல்லி கேட்காமயே உள்ள போய் விஷயத்துல இறங்குவாரு.
அப்போ இந்த மாரி ஆட்களுக்கு எப்படி ஃபீலிங் இருக்குன்னா, ஓவர் ரெஸ்பான்சிபிள். பொறுப்புகள் நெறைய இருக்குன்னு எடுத்துக்கிறாங்க. அதுவும் ஓவரா என்ன பொறுப்பு இருக்கணுமோ அது பண்ணா போதும்னா, அதை விட அதிகமா அவங்க பொறுப்புகள் எடுத்துப்பாங்க. இவங்க சீக்கிரமா டயர்ட் ஆயிருவாங்க. எப்பவுமே ஒரு குட்டி போட்ட பூனை அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் ஆங்ஷியஸா நடந்துட்டே இருப்பாங்க. இது ரெஸ்கியூவரோட பிஹேவியர். சரிங்களா? இந்த பெர்சிக்யூட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்கள குற்றம் கண்டுபிடிக்கிறது, அடுத்தவங்க மேல பழிய போடுறது, தப்பா கண்டுபிடிக்கிறது தான் இவரோட இது. நான் சொன்னா நீ கேட்கிறத யூ நெவர் லிசன் டூ மீ. ரைட்? அப்புறம் நீங்க தாங்க இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி அடுத்தவங்கள பிளேம் பண்றது. அப்போ இவருக்கு எப்பவுமே ஃபீலிங்ஸ் எந்த ஏரியால இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே கோவமா இருப்பாரு. எப்பவுமே ஒரு கண்ட்ரோலிங்ல எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கணும்னு பார்ப்பாரு. மிரட்டி தான் வேலைய வாங்குவாரு. அதே மாரி இவர்கிட்ட ஏதாச்சும் பேச போனீங்கன்னா, இவரு எப்பவுமே டிஃபென்சிவ்ல தான் இருக்காரு. சரிங்களா? டிஃபென்சிவ் மோடுக்கு போயிருவாரு. இந்த விக்டிம், ரெஸ்கியூவர், பெர்சிக்யூட்டர். சரிங்களா? இந்த 3 பேரும் தான். இதுல நம்ம இந்த இடத்துல திங்க் பண்ண வேண்டியது என்னன்னா, நம்ம இந்த லாஸ்ட் 2 செஷன்ஸ்லேருந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு அவேர்னஸ் வந்திருக்கு. நம்ம எதுல அதிகமா இருந்தோம், இப்ப அதை கம்மி பண்ணியிருக்கோமா? இல்ல மத்த ரோல்ஸ் நம்மகிட்ட இருக்கா? இந்த 3ல ஏதோ ஒண்ணுல உள்ள வரலாம். இந்த டிராமாக்குள்ள, அந்த சிட்யூவேஷனுக்குள்ள. ஆ அடுத்த ரோலுக்கும் நம்ம மாறலாம். சரிங்களா? ஒருத்தர விக்டிமா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு பெர்சிக்யூட்டர் இருந்தா போதும். ஒரு ஆள புடிச்சு 2 திட்டு திட்டுனான்னா, ஒரு விக்டிமான ஃபீலிங் கொண்டு வரக்கூடிய பவர் அவருக்கு இருக்கு. இந்த 2 பேத்துக்கும் பஞ்சாயத்து பண்றதுக்கு இந்த ரெஸ்கியூவர் போறாரு. அது என்ட்ரிங் ஸ்டேஜ் தான். அதுக்கப்புறம் ரோல்ஸ மாறலாம். ஒரு விக்டிமா போறது நாளைக்கு வந்து அந்த ரெஸ்கியூவர் வந்து, "நீ எதுக்கு எங்க விஷயத்துல தலையிடுறன்னு" சொல்லி அவரே பெர்சிக்யூட்டரா மாத்தி ரெஸ்கியூவர விக்டிமா மாத்தலாம். ஸோ இந்த டிராமா ட்ரையாங்கிள நீங்க புரிஞ்சுக்கங்க. இதுதான் பேசிக். இதுலருந்து நம்மளோட ஃபோக்கஸ் எங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 நிமிஷம் ஒரு நிமிஷம். எஸ் சார். இந்த 3ல இந்த ரெஸ்கியூயர்ங்கிறது கொஞ்சம் பெட்டர் ரோல்ங்கிறது மாதிரி எனக்கு தெரியுது. ஆ சார் பெட்டர் ரோல் எப்படி இருக்குனாங்க சார், ஒருத்தருக்கு போய் நீங்க ஹெல்ப் பண்றீங்க. அவங்க கேட்காம ஹெல்ப் பண்றது தான் ரெஸ்கியூவர். அவங்க கேட்டு நம்ம ஹெல்ப் பண்ணா நம்ம ரெஸ்கியூவர் கிடையாது. ஏன்னா, நாளைக்கு சார் இப்ப நான் என் ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டுருக்கேன். உங்களுக்கு நீங்க பக்கத்துல இருந்து பார்க்குறீங்க. ஏதோ பசங்க சண்டை போட்டுருக்காங்க. நீங்க வந்து அ ரெஸ்கியூக்கு வர்றீங்க. ஏன்பா சண்டை போடுறீங்கன்னு கேட்க வர்றீங்க. நாங்க யாரோ ஒருத்தரு, "சார் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? நாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்க சண்டை போட்டுருக்கோம். நீங்க ஏன் தலையிடுறீங்கன்னு" கேட்டீங்கன்னா, என்ன ஆகும் சார் நம்மளுக்கு? ஓ, ஐ சி. ஓகே. ஆ. அதனால தான் அது ரெஸ்கியூர்ன்னு சொல்றோம். ஸோ ஓவர் ரெஸ்பான்சிபிள். இப்போ கிளாஸ் டீச்சர் வந்து இப்ப நீங்க என்னோட புரொஃபஸராவோ, கிளாஸ் டீச்சராவோ இருந்து எங்க சண்டையில வந்து தலையிட்டீங்கன்னா, நீங்க சொல்றது கரெக்ட்டு. நான் உங்கள மதிச்சு போவோம். பிகாஸ் யூ ஆர் அவர் குரு. அந்த டெசிக்னேஷன் இருக்கு. ஸோ யூ ஹேவ் அ ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தேர். இந்த ரெஸ்கியூவருக்கு வந்து அந்த ரோலே இல்ல. இவரு எப்பவுமே எங்க நடந்தாலும் இப்படி தான் போய் ரெஸ்கியூ பண்ணுவாரு. அது ஒண்ணு தாங்க சார் இது. இதே இது அப்படின்னு நம்ம இந்த 3ல எதுவுமே நம்ம இருக்கக்கூடாது. ஆ கரெக்ட்டுங்க சார். இது 3லயுமே அது நம்ம எதுவுமே இருக்கக்கூடாது. முடி முடியுமா? அது பாசிபிள் அது? சார் அவேர்னஸ் வந்துருச்சுன்னா, இதுலருந்து வெளிய வந்துரலாங்க சார். அந்த அவேர்னஸ் தான் கொண்டு வரதுக்கு தான் நம்ம அந்த லாஸ்ட் 2 செஷன்ஸுமே வித் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் வி வர் லுக்கிங் இன்டூ இட் பிகாஸ் வி வாண்டட் டூ பிரிங் தட் அவேர்னஸ். அப்போ லாஸ்ட் செஷன் நம்ம முடிஞ்சப்போ, இந்த எம்பவர்மென்ட் ட்ரையாங்கிள்னு போட்டு ஆ விக்டிம் டூ கிரியேட்டர் அந்த அந்த ஒவ்வொரு சீக்வென்ஸ் கொண்டு வந்தோம்ல சார், அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு செஷன்ல. சார் இதே இது நான் அடுத்த ஸ்லைட்ல கொண்டு வந்துர்றேங்க சார். யூ வில் கெட் தி ஐடியா சார். So the new pattern. This is the empowerment dynamic. சார் இங்க பாருங்க சார். அந்த லெஃப்ட் காலத்துல எம்பவர்மென்ட் ரோல். When we change how we think and speak, we move from drama to growth. நம்ம சிந்தனையும் நம்ம பேச்சு பேசுற விதத்தையும் மாத்திட்டோம்னா, நம்ம அந்த ப்ரீவியஸா ஸ்லைட்ல காமிச்ச அந்த அந்த நெகட்டிவான இதிலிருந்து நம்ம குரோத்துக்கு வந்துடுறோம். We move from drama to growth. அப்போ குரோத்ங்கிறப்போ நம்ம இந்த 3 ரோல் எடுக்கிறோம். That is the empowerment role. So we move from victim to creator. We move from rescuer to coach. We move from persecutor to challenger. அப்போ அந்த கிரியேட்டர் அந்த முதல்ல விக்டிமான அந்த ஆளு இப்போ கிரியேட்டரா அதே ஆளு மாத்தி யோசிச்சாருன்னா எப்படி சொல்லுவாருன்னு பாருங்க. ஐ கேன் சூஸ் மை ரெஸ்பான்ஸ். நான் என்ன பேசணுமோ நான் சூஸ் பண்ணி பேசலாம். பிகாஸ் ஐ காட் 2 or 3 ways of answering this. Let's find a way. ஓகே. அ எனக்கு இது பண்ண வரல. நான் ஒரு வழி கண்டுபிடிக்கிறேன் இதுக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் ஸ்டெப்ப திங்க் பண்ணுவாரு. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் becoming a victim, the person becomes a creator where he finds a way of doing things.
ஸோ அப்ப அவருக்குள்ள என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹி ஃபீல்ஸ் ரெஸ்பான்சிபிள் அண்ட் கான்ஃபிடென்ட். எனக்கு இன்னைக்கு இது தெரியாது. நான் இன்னைக்கு இந்த வேலைய இன்னைக்கு நான் தோசை ஊத்த போனேன்னா பிஞ்சு தான் வரும். பட் ஒரு 4 நாள் நான் ராஜ் கிட்ட கொஞ்சம் அ ட்ரெய்னிங் எடுத்து எனக்கு கைட் பண்ணாங்கன்னா, நான் 2 இல்லாட்டி 3 நாள்லயே நல்லா மொறுமொறுன்னு தோசை ஊத்திடுவேன். ஆனா இன்னைக்கு எனக்கு வராது. இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் எனக்கு வரல, என்னைய போய் தோசை ஊத்த சொல்றாங்க, எனக்கு தான் வராதுன்னு தெரியுமே, என்னையவே சிக்க வைக்கிறாங்கன்னு யோசிக்கிறத விட, த விக்டிம் thinks in a positive way where he gets a new idea or he moves to the next step. He's not stuck up in the same place because he feels he's responsible and confident. So this is the role of the creator. அப்ப அந்த victim மாத்தி யோசிச்சாங்கன்னா கிரியேட்டரா மாறுறாங்க. அந்த அந்த ரெஸ்கியூர் ரோல் ப்ரீவியஸா பார்த்தோம். அந்த ரெஸ்கியூர் ரோலுக்கு பதிலா நம்ம என்ன சொல்றோம்னா, யூ பிகம் அ கோச். நீ போய் ஒருத்தர இம்மீடியட்டா ஹெல்ப் பண்ணாத. ஹெல்ப் பண்ணி அவர காப்பாத்தாத. யூ பிகம் எ கோச். அப்ப நம்ம பேசக்கூடிய டயலாக்ஸ் எப்படி இருக்குன்னா, ஹவ் டு யூ வாண்ட் டு ஹேண்டில் திஸ்? இந்த விஷயத்த நீ எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அப்ப வி கிவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு அதர் பெர்சன் டு திங்க் அண்ட் ஆஸ்க் ஃபார் வாட் ஹி வாண்ட்ஸ். இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இங்க எழுதியிருக்கிறது என்னன்னா, ஐ ட்ரஸ்ட் யூ கேன் டூ இட். எனக்கு நம்பிக்கை இருக்கப்போ உன்னால பண்ண முடியும். ஒரு முயற்சி பண்ணு. So we build the trust in the other person. We also give the option for the other person to think and speak. அப்போ what changes inside is the feeling is calm and supportive. அப்போ நம்மளுக்கு என்ன ஃபீலிங் கிடைக்குதுன்னா, அமைதியாயிடுறாங்க. ஒரு சப்போர்ட் இருக்குங்கிற ஒரு பாசிட்டிவ் தாட் ப்ராசஸ் அவங்ககிட்ட வர ஆரம்பிக்குது. ஸோ ஒருத்தர் ரெஸ்கியூரா இருந்தாங்கன்னா, இம்மீடியட்டா போய் காப்பாத்துறதுக்கு முன்னால வி கேன் டாக் டு தெம். இது வேற எப்படி பண்ணலாம்? நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்படி நடந்திருக்கு. இது அடுத்தது எப்படி என்ன ஸ்டெப் எடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு 2, 3 ஐடியாஸ் அவங்ககிட்ட இருந்து வாங்க ஆரம்பிக்கும். வி கேன் மேக் தெம் ஃபீல் இன்க்ளூடட். ஸோ தட் இஸ் தி ரோல் ஆஃப் தி கோச். அப்ப இந்த கோச்சா மாற வேண்டியவங்க யாரு? ரெஸ்கியூரா இருந்தாங்கன்னா, கோச்சா இங்க மாறணும். அந்த 3வது பார்த்தீங்கன்னா, சேலஞ்சர். இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் அ பெர்சிக்யூட்டர். அடுத்தவங்க மேல தப்ப கண்டுபிடிச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலா, யூ கேன் டர்ன் யுவர் செல்ஃப் இன்டூ அ சேலஞ்சர். அப்படின்னு என்ன? லெட்ஸ் லுக் அட் வாட் கேன் சேஞ்ச். சரிப்பா தப்பா பண்ணிட்டேன். லெட்ஸ் லுக் அட் வாட் வாட் கேன் பி சேஞ்ச்ட். ஐல் ஸ்பீக் ஃபர்ம்லி பட் கைண்ட்லி. நான் இப்படிதான். ஆனா நீ நீ அந்த அர்த்தத்த மட்டும் எடுத்துக்கோ. ரைட்டுங்களா? இந்த மாரி சில இது. என்னப்பா நீ பண்ணிருவியா? நாளைக்கு காலைல 2 மணிக்குள்ள நாளைக்கு மத்தியானம் 2 மணிக்குள்ள நீ ரிப்போர்ட் குடுத்துருவியா? சூப்பர்! ஃபென்டாஸ்டிக்! அப்படின்னு நம்ம எப்ப சொல்றோம்? நாளைக்கு 2 மணிக்கு ஒண்ணு குடுத்தோன்ன. அப்ப அடுத்த தடவ அவர்ட்ட அசைன்மென்ட் குடுக்குறப்போ நம்ம என்ன சொல்றோம்? 2:00 லாஸ்ட் டைம் குடுத்துட்டீங்க. ஒரு சேலஞ்ச எடுத்து நம்ம ஒரு 12 மணிக்கு பண்ண முடியுமா? வேற ஏதாச்சும் ஒரு மெத்தட் பாருங்களேன். 12 மணிக்கு குடுக்குற மாரி. So what happens is instead of finding fault with the other person, you throw across to him small challenges. So what happens is the change உள்ளுக்குள்ள அந்த ஃபீலிங் லெவல்ல என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, they feel they are strong yet respectful. So இந்த வேர்ட்ஸ் கொஞ்சம் சட்டிலா தான் இருக்கும். ஸ்ட்ராங் yet respectful. ஸோ இந்த இதுல பார்த்தீங்கன்னா, இந்த 3 சியுமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். which which takes the situation one step forward instead of being stagnant in the same level. ஒரே இடத்துல இருந்து பிரச்சனைய வந்து தலையில தூக்கி போட்டு எமோஷன்ஸ வெளிப்படுத்துறத விட, இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்டெப் ஃப்ரண்ட்ல போறோம். எப்படி? கத்தியோ, சண்டை போட்டோ இல்ல. பேச்சுவார்த்தை மூலமா சம் காமன் டயலாக்ஸ் சில எக்ஸாம்பிள்ஸ் தான் குடுத்திருக்கேன். ஐ வில் கோ இன் டெப்த் வித் ஈச் ரோலோட இன் டெப்த் டயலாக்ஸ் நான் கொண்டு வரேன் உங்களுக்கு. ஆம். அ அண்ணாமலை சார், நீங்க கேட்ட அந்த ரெஸ்க்யூவருக்கு பதிலா கோச்சா நம்ம யோசிச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு பாருங்க சார். தேங்க் யூ. ஸோ இந்த டிராமா ட்ரையாங்கிள் எப்பயுமே தலகளாக தான் வரைஞ்சிருப்பாங்க. இன்வெர்டட் ட்ரையாங்கிளா தான் இருக்கும். பெர்சிக்யூட்டர், விக்டிம், ரெஸ்க்யூவர். அப்ப பெர்சிக்யூட்டருக்கு திருப்பி கிளியர் டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, த ப்ராப்ளம் டாமினேட்ஸ், பிளேம்ஸ், டியர்ஸ் டவுன். ஓகேங்களா? கண்ல தண்ணி வர வைக்கிற மாரி தான் பேசுவாங்க அவங்க. ரெஸ்க்யூவர் யாரு? பாவம், நீ பாவம்ப்பா. உன் வலிய நான் காப்பாத்துறேன். ஓகேங்களா? அவருக்கு அந்த ரெஸ்க்யூவருக்கு இன்செக்யூரிட்டி இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் தேவைப்படாம போயிருவனோ! அப்படியே இந்த ரெஸ்க்யூவிங் வேல பண்ணுவாங்க. இந்த ரெஸ்க்யூவர் இன்னொரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆ சின்ன குழந்தை அ நம்ம சின்ன குழந்தையா இருக்கிறப்போ நம்ம பேரன்ட்ஸ் நம்மள பார்த்துக்கிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் பெருசாக ஆக அவங்களோட அவங்களோட பார்வை நம்ம மேல இருக்கிறது அப்படியே கம்மிய ஆரம்பிச்சது. ரைட்டுங்களா? அப்போ என்ன ஆகுதுங்க? தே ரெஸ்பெக்டட் அஸ். குழந்தை கீழ விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க?
ஒரு பேரண்ட் குழந்தைய போய் தூக்கி விட்டு அழுகாதன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேரண்ட் என்ன சொல்லுவாங்க? "உழுந்தா தான் தெரியும். எப்படி எந்திரிக்கட்டும் விடு. எந்திரிக்கட்டும். அந்த பாப்பா எந்திரிக்கட்டும். போய் இது பண்ணாதீங்க." ஸோ அந்த டிஃபரன்ஸ் தான். I met one of my clients. I already shared this example. Uh, his father is 65 and this guy is around 41, 42. சரிங்களா? ஒரு கம்பெனியோட டைரக்டரா இருக்காரு. இன்னைக்கும் அவரு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்ஸ் கேட்டீங்கன்னா, சார் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லுவாரு. யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு, ஒரு 10 நிமிஷம் நம்ம நம்ம கூட பேசிட்டு பிரேக் எடுப்பாரு. 10 நிமிஷம் கழிச்சு வந்து அந்த கொஸ்டினுக்கான பதில் சொல்லுவாரு. எனக்கு ஒரு 3, 4 டேஸ் இந்த மாரி ஆச்சு. எனக்கு எனக்கு புரியல. ஏன் கொஸ்டின் கேட்டா வெளிய போ சரி நான் நெனச்சேன் ஏதோ டிபார்ட்மெண்ட்ல ஏதோ ஒண்ணு டிஸ்கஷன் போறது ஏதோன்னு நெனச்சேன். அத யார்கிட்டயும் கேட்கறதில்ல. அப்பதான் தெரிய வந்தது. அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சில இது சொல்லலாமா? வேண்டாமா? பண்ணலாமா? அவங்க அப்பா பிசினஸ்லருந்து வெளிய போய் ஒரு 7 வருஷம் ஆச்சுங்க. ரைட்டுங்களா? இப்போ அவங்க அப்பா வெளிய இருந்துட்டு என்ன பண்றாரு? அவர் பையன வந்து ரெஸ்க்யூ பண்ணிட்டு இருக்காரு. ஹி ஹஸ் நாட் அலோவ்ட் ஹிஸ் சன் ஹூ இஸ் 41 இயர்ஸ் ஓல்ட் டூ பி இண்டிபெண்டன்ட் திங்கர். இண்டிபெண்டன்ட் திங்க் பண்ணி செயல்படுறதுக்கு அலோவ் பண்ணல. அப்போ அந்த அந்த ரெஸ்க்யூ ரோல் இன்னும் வந்துட்டே தான் இருக்கு. அவங்க ஃபேமிலில. சரிங்களா? இது ஒரு ஒன் ஆஃப் எக்ஸாம்பிள் நான் சொன்னது. விக்டிம் ஆல்வேஸ் ஃபீல்ஸ் புவர் மீ, ஃபீல்ஸ் பவர்லெஸ் அண்ட் ட்ரீம் லாஸ்ட் ஆர் டினைட். அவர் எதிர்பார்க்குற எதுவுமே நடக்கிறதில்ல. எல்லாத்துக்குமே அவர் தான் காரணம்னு சொல்லிட்டு அவர் மைண்ட்ல இருக்கு. சரிங்களா? இந்த டிராமா ட்ரையாங்கிள் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ஸ்லைட்ல இருக்கிறத அந்த அதோட டயலாக்ஸ் எல்லாம் இதுக்குள்ள தான் ஃபிட் ஆகும். திஸ் இஸ் இன்வெர்ட்டட். இந்த எம்பவர்மென்ட் ட்ரையாங்கிள்ங்கிறது இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கும். சரிங்களா? இதுக்கு எம்பவர்மென்ட் ட்ரையாங்கிள் இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கும். அப்போ சேலஞ்சர், கிரியேட்டர், கோச். அப்ப அந்த விக்டிம் தான் கிரியேட்டரா வர்றது. அப்ப அதோட டயலாக் என்னங்க? ஒரே லைன்ல முடிச்சுட்டாங்க. "ஐ கேன் டூ இட்." என்னால பண்ண முடியும். அதுக்கு வழி எப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். எனக்கு இன்னைக்கு தெரியல. பட் ஐ வில் திங்க் ஆஃப் எ வே ஹவ் ஐ கேன் டூ இட். ஸோ ஒன்ஸ் பவர் டு சூஸ் அண்ட் ரெஸ்பாண்ட். ஒன்ஸ் பவர் டு சூஸ் அண்ட் ரெஸ்பாண்ட் ஃபோக்கஸஸ் ஆன் அவுட்கம். ரைட்ங்களா? கோல் என்ன? அவுட்கம் என்ன கொண்டு அதுக்கு எப்படி போறது? இன்னைக்கு எனக்கு தடங்கலா இருக்கு. நாளைக்கு நான் என்ன பண்ணணும்? யார்கிட்ட கேட்கலாம்? யாரோட சப்போர்ட் எடுக்கலாம்? ஸோ ஹி கிரியேட்ஸ் த பாத் டு அச்சீவ் ஹிஸ் கோல். தட் இஸ் த ரோல் ஆஃப் தி கிரியேட்டர். இங்க சேலஞ்சரோட ரோல் என்னன்னு பாருங்க. சேலஞ்சரோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் டூ இட். அப்ப சேலஞ்சர் என்ன பண்றாரு? கால்ஸ் ஃபார்த் லேர்னிங் அண்ட் அண்ட் க்ரோ, provokes or evokes action, conscious, constructive, unconscious, deconstructive, you can do it. இங்க கோச் பாருங்க. ரொம்ப சிம்பிள். ஹவ் வில் யூ நீ எப்படிப்பா பண்ணுவ? சிந்திக்க வைக்கிறது. இங்க சேலஞ்சர் என்ன சொல்றாரு? உன்னால முடியும். நேத்து நீ 2 மணிக்கு ரிப்போர்ட்ட குடுத்த. நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னால ரிப்போர்ட் குடு. ஏதோ ஒரு மெத்தட்ல நீ கண்டுபிடிப்ப. ஆல்ரெடி யூ ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்ட். அவங்க மோட்டிவேஷன் போகுது. ஸோ இங்க கோச் என்ன பண்றாருன்னா, ஹவ் வில் யூ டூ இட்? சப்போர்ட்ஸ் அண்ட் அசிஸ்ட்ஸ், ஃபெசிலிட்டேட்ஸ் கிளாரிட்டி பை ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். சிந்திக்க வைக்கிறாரு. கோச் என்ன பண்றது? சிந்திக்க வைக்கிறாரு. ஸோ இந்த இந்த மேல் நோக்கி இருக்கிற ட்ரையாங்கிள் வந்து இஸ் தி எம்பவர்மென்ட் ட்ரையாங்கிள். இது 2ம் சேர்த்தி தான் நம்ம இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். இந்த ஷிஃப்ட்ட எப்படி பண்ண போறோம்ன்ட்டு. சில பேர் இயற்கையாவே கோச்சா இருப்பாங்க. சில பேர் இயற்கையாவே கிரியேட்டரா இருப்பாங்க. சில பேர் இயற்கையாவே சேலஞ்சரா இருப்பாங்க. ஸோ இட் இஸ் நாட் a must that somebody should be in persecutor, victim or rescuer. They might already be in a creator or a coach. But இந்த சேலஞ்சர் ரோல் எடுக்காம அவங்க பெர்சிக்யூட்டரில் சில சமயம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? ஸோ ஆஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஐ வுட் ரிக்வெஸ்ட் யூ டு திங்க் விச் ஏரியா யூ ஆர் இன். ரைட்டுங்களா? விச் ஏரியா யூ வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன். ஸோ நீங்க சாட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா, ஐ கேன் கோ மோர் இன் டெப்த் இன்டு தி சேலஞ்சர் ரோல் ஆர் தி கிரியேட்டர் ரோல் ஆர் தி கோச் ரோல். உங்களுக்கு எந்த ரோல் பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறீங்களோ அது சொல்லுங்க எனக்கு. சாட் பாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணி கூட நீங்க பேசலாம். எது வேணும்னு சொன்னீங்கன்னா, வி கேன் ஐ வில் ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் தட். ஓகே. சுமதி சேஸ் சேலஞ்சர். ஓகே. சேலஞ்சர் ஒண்ணு தான் வந்திருக்கு. ஓகே. ஸோ சுமதி மட்டும் தான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க சேலஞ்சர்ன்னு. ஓகே. ஃபைன். இல்ல. ஏன்னா என்ன கேட்டீங்க? சாரி ஐ மிஸ்ட் இட். எனக்கு இல்ல சார். சார் ஒரே நிமிஷம் சார். நீங்க உங்களுக்கு அப்ளையர் கேட்ட கேள்வி நீங்க செஷன்ல கேட்டதுக்கு, ஆ இந்த ரெஸ்க்யூவர் ரோல்ல இருந்து நம்ம கோச்சா வரோம்.
Yeah, that I could understand. The last Ah, question, I think you asked me, you last asked question, some what question. it was? Which role do you want me to spend more time? The challenger role, creator role, or the coach role? நான் மூணுமே ஈக்குவலா தான் வச்சிருக்கேன். But I can spend more time on any of these things based on your need. But all of us are always in the three, in any of these three, na? I mean, the equally, ஆ, or it's not it. ஈக்குவலா இருக்கணும்னு அவசியம் கிடையாது சார். நம்ம ப்ரீவியஸ் செஷன்ல பார்த்த மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு ப்ரிடாமினன்ட் ரோல் இருக்கும். இட் வில் இட் வில் சாட்டிஸ்ஃபை சம் ஆஃப் அவர் சைக்கலாஜிக்கல் நீட்ஸ் அண்ட் பே I ஆஃப். see. Okay, அது okay, okay. அது நம்மளோட ஃபீலிங் லெவல்ல சேட், மேட், பேட், கிளாட் நம்மள வருத்தத்துல போய் கொண்டு போய் விடும். இல்லாட்டி அழுக வைக்கும். இல்லாட்டி கோவப்படுத்தும். அந்த மாதிரி ஏதோ ஒரு நம்மளோட ஃபேவரட் எமோஷன்ல அது நம்மள கொண்டு போய் சேர்த்தி விடுங்க. ஓகே. சேலஞ்சர், creator because need solution for them. Also like to know about coach. Okay, sir. I will be covering all the three, sir. I'll be covering on creator, challenge, and the coach. Okay. Anughalakshmi says creator. Okay. Okay. I've taken up some everyday family example. When we change how we think and speak, we move from drama to growth. அவ்வளோதாங்க. அதுதான் கான்செப்ட். நம்ம ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பார்க்குறோம். ஓகே. ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ரைட் சைடில் அதுக்கான எம்பவர்மெண்ட் சீன் இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் ஒரு குழந்தை வந்து அதோட எக்ஸாமை பண்ண மறந்துடுது. பேரண்ட் உடனே என்ன சவுண்ட் விடுறாங்க, திட்டுறாங்க. யூ ஆர் கேர்லெஸ், யூ ஆர் ஆல்வேஸ் லைக் திஸ் அப்படின்னு சொல்லி அந்த பேரண்ட்டு ஒரு சவுண்ட் விடுறாங்க. இதில் இந்த சவுண்டு குழந்தைக்கு மட்டும் விட மாட்டாரு. அவங்க என்ன சொல்லுவாங்க, இது லேடியா இருந்தா சில வீட்ல என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க அப்பா மாரியே நீயும் கேர்லெஸ்ஸா இருக்கன்னு அவங்க அப்பாவையும் உள்ள இழுத்து விடுவாங்க. இதே சில வீட்ல என்ன ஜென்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ உங்க அம்மா மாரியே நீயும் கேர்லெஸ்ஸா இருக்கன்னு இன்னொருத்தரையும் கூட உள்ள இழுத்து விடுவாங்க. பட் ப்ரிடாமினன்ட்லி ஒரே டயலாக்ல இருக்கிறதா இருந்துச்சுன்னா, அந்த பேரண்ட் ஷவுட்டிங் அட் தி சைல்ட். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன எம்பவர்மெண்ட் சீன்னு பார்த்தீங்கன்னா, த பேரண்ட் கேன் சே, வாட் கேன் யூ டூ டிஃபரெண்ட்லி நெக்ஸ்ட் டைம்? அடுத்த தடவை இந்த மாதிரி நீ ஹோம்வொர்க் மறக்காம இருக்கிறதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? த சைல்டு வில் திங்க், அம்மா நான் வந்தோன்னே நம்ம என்னோட ஸ்டடி டேபிள்லாம் எழுதி வச்சிடுறேம்மா என்னென்ன ஹோம்ஒர்க் இருக்குன்ட்டு. ஒன்னொன்று முடிய நான் டிக் பண்ணுறேன். இல்லை மம்மி நான் வந்தோன்னே உங்ககிட்ட என்னென்ன ஹோம்ஒர்க் இருக்குன்னு சொல்கிறேன். நான் படுக்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து என்னென்ன முடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். காலையில் என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். அப்போது தி பேரண்ட் ஹியர் பிகம்ஸ் ஏ சேலஞ்சர். ஓகேங்களா? ஸோ தி பேரண்ட் ஹியர் இஸ் பிகமிங் ஏ சேலஞ்சர் பை ஆஸ்கிங் எ பியூட்டிஃபுல் கொஸ்டின், வாட் கேன் யூ டூ டிஃப்ரெண்ட்லி நெக்ஸ்ட் டைம்? அடுத்த தடவை நீங்கள் என்ன மாற்றி பண்ண முடியும்? இந்த இந்த டயலாகை நீங்கள் எல்லா இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஏதோ ஒன்று நடந்துருச்சு, அவங்களுக்கு ஒரு ஒரு இன்சைட் கொடுக்கணும். ஆஸ் எ சேலஞ்சர் யூ கேன் சே, வாட் கேன் யூ டூ டிஃப்ரெண்ட்லி நெக்ஸ்ட் டைம்? இது நீங்கள் பண்ணாலே போதும், தி பர்சன் வில் ஸ்டார்ட் திங்கிங். இந்த ஒரு டயலாக் மட்டும் மனப்பாடம் பண்ணிங்க, தப்பே கிடையாது. இந்த டயலாகை மனப்பாடம் பண்ணிங்க இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ சேலஞ்சர். ரைட்? இன்னொரு சிச்சுவேஷன் ஃபேமிலியில், மதர் ஃபீல்ஸ் நோ ஒன் ஹெல்ப்ஸ். நிறைய ஃபேமிலியில் இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்குமில்ல, காலையில் அவசரமாக இருக்கிறப்போ யாரும் ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லிட்டு. அப்போது மதர் அந்த சிச்சுவேஷன் சொல்கிறாங்க, சேஸ் ஐ எம் த ஒன்லி ஒன் டூயிங் எவ்ரி திங். நான் ஒருத்தி தான் இந்த வீட்டில் எல்லா வேலையும் நான் பண்ணிட்டு இருக்கேன். ரைட்? ஸோ இந்த விக்டிமாக இருக்கிறதுக்கு பதிலாக தி மதர், இஃப் ஷி திங்ஸ் இன் தி அதர் சைடு, ஐ நீட் சப்போர்ட், லெட்ஸ் டிவைட் த ஒர்க். எனக்கு சப்போர்ட் வேணும். யார் சப்போர்ட்டுக்கு வரீங்க? வேலையை கொஞ்சம் பிரிஞ்சுக்கலாம். உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணலாமே. ஐ நீட் சப்போர்ட், லெட்ஸ் டிவைட் த ஒர்க். அப்போது இந்த இடத்துல அந்த மதர் வந்து தன்னைத்தானே செல்ஃபாக வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாமல், என்னால் முடியல, எனக்கேலாம் பிரச்சனை வருதுன்னு சொல்லி இந்த விக்டிம் ஃபீலிங் இல்லாமல் கிரியேட்டரா மாதிரி இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன சொல்யூஷன்? வேலையை பிரித்தா யாரோ ஒருத்தர் கொஞ்சம் ஒரு பாத்திரத்தை கழுவி கொடுக்குறதோ, இல்லை வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கொடுக்குறதோ, ஏதோ இல்லை துணியை மடிச்சுக்கிற ஏதோ ஒரு இது ஹெல்ப் பண்ணாங்கன்னா எனக்கு லோடு கம்மியாகுமே. ஒரு 10 மினிட்ஸ் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணால் போதுமே. ஸோ வாட் இஸ் த மதர் திங்கிங்? ஷி பிகம்ஸ் எ கிரியேட்டர் இன்ஸ்டெட் ஆஃப் பிகமிங் எ விக்டிம். தி மதர் கிரியேட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அதர்ஸ் டு ஹெல்ப் ஹர். நம்ம சொன்னாதானே அடுத்தவங்களுக்கு நம்ம ப்ராப்ளம் என்னன்னு தெரியும். நம்ம சொல்லாமல் நம்ம மைண்டுக்குள்ளேயே வச்சுட்டு இதை பற்றியே நம்ம திங்க் பண்ணிட்டு இருந்தால் அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ த மதர் இஸ் கிரியேட்டிங் சம்திங் இன்ஸ்டெட் ஆஃப் பிகமிங் அ விக்டிம்.
Third situation, the father sees son struggling. ஓகே, ஒரு பையன் ஏதோ ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கான். அவங்க அப்பா உடனே என்ன பண்றாரு? பொறுக்கல அவங்க அப்பா, அங்க உட்கார முடியல அவருக்கு. ரிமெம்பர் தி ரோல் ஆஃப் தி ரெஸ்கியூவர், ரைட்? கேட்காம பையன் வரான். மூவ் அசைட், சொல்லுங்க நான் பண்றேன். என்னப்பா இதுக்கு இவ்வளவு நேரம் பண்றியா? நான் பண்ணி தரேன், வா, ஜஸ்ட் ரிலாக்ஸ், நான் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் அவர் உட்காந்து பேப்பர் ஒட்டுறது, கட் பண்றது, எல்லா வேலையும் அவர் பண்ணி எப்படி இருக்கு பாருங்கிறாரு. ரைட்டுங்களா? அதான் ரெஸ்கியூவரோட சிச்சுவேஷன். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி இப்போ நீங்க போய் ரெஸ்கியூ பண்றப்போ எண்ட் இது என்னவா இருக்கும்? ஒரு ஆப்ஷன், ஓகே, ஐ லீவ் டு தி ஆடியன்ஸ். இந்த மாதிரி ஒரு அப்பா வந்து அந்த பையனுக்கு போய் ஹெல்ப் பண்றாரு. அப்போ அந்த பையனோட மனநிலை எப்படி இருக்கும்? இல்லாட்டி அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்? இந்த ஆக்டிவிட்டி பண்ணி இந்த அப்பா அந்த பையனோட ப்ராஜெக்ட்டை பண்ணி முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்கலாம்? என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? சார் ஃபர்ஸ்ட் வந்து அவனுக்கு ஓகே ஓவர்வெல்மிங்கா இருக்கும். அப்பா பண்ணி தந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுவான். பட் ஓகே. அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா முன்னாடியே ப்ராஜெக்ட் பண்ணா அப்பா வந்து இது பண்ணுவார், நான் வேற ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு விளையாட போயிருவான். ம். வெரி குட், வெரி குட். அப்புறம் சூப்பர் தீபக் சார், கரெக்டா சொன்னீங்க. ஆ, அப்போ அடுத்த தடவை ப்ராஜெக்ட்டுக்கு பையன் என்ன பண்ணுவான்? உட்காந்து உட்காந்து என்னங்க? அப்பா இருக்காருன்ற தைரியத்துல என்ன சொல்றது சார், he won't take the responsibility. Yes, exactly. He won't take the responsibility. So neither will he develop the skill of doing the project, and the learning process itself is gone to dust. அந்த ப்ராஜெக்ட் பண்ற அந்த லேர்னிங் திங்கிங், அந்த அந்த கான்செப்சுவல் திங்ஸ் எல்லாமே கைவிட்டு போயிருது. ஒரு நாள் அவங்க அப்பா பண்ணி கொடுப்பாரு, டெய்லியும் வந்து பண்ணி கொடுப்பாரு. I'm just taking a very basic example which happens in any family. Jagan, an off-track thing. Yes, sir. Sorry if I'm hijacking. Mhm. Most of the school projects are only for parents and not for the kids. அதுவும் இப்போ இப்போ இது எப்படி ரோல் ஓடுதுன்னா இதுக்குன்னு தனியா. No, no. Yes, sir. There is something useful in that, because Hmm. I learnt grammar Hmm. only when I was teaching it to my children. Before that, I didn't know. Hmm. So there is a benefit, na, for the parents. Yes, sir. Because there you are teaching. You didn't. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல அந்த ப்ராஜெக்ட் பண்றப்போ we are pushing away the child aside and I am doing it fully. இதுல கான்வர்சேஷன் வராது. பட் இஃப் a dialogue happens, இது எப்படி பண்ணலாம், நீ ஃபர்ஸ்ட் பண்ண, இது பண்ணியா, தப்பாயிருச்சா, இது எப்படி கட் பண்ண, எப்படி ஒட்டின, அந்த மாதிரி ப்ரோபிங் போயிருச்சுன்னா then it becomes a coaching situation. ஸோ இங்க இந்த ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த எம்பவர்ட் சீன் எப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ ட்ரை ஃபர்ஸ்ட், ஐ வில் கைட் யூ இஃப் நீடட். நீ ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணப்பா, நீ நல்லா பண்ணுவேன்னு யூ ஃபர்ஸ்ட் ட்ரை. இஃப் யூ கெட் ஸ்டக் அப் ஐ கம் அப்படின்னு சொல்றப்போ தென் தி கோச்சிங் திங் ஸ்டார்ட்ஸ் ஹேப்பனிங். அப்போ அந்த பையனுக்கு வந்து எந்த லெவல் வரைக்கும் ஹி இஸ் ஏபிள் டு டூ, வேர் இஸ் கெட்டிங் ஸ்டக் அப். ஸோ அண்ணாமலை சார், நம்ம இந்த கோச்சிங் மாடல்ஸ்ல இந்த இந்த சீக்வன்ஸ் வரும் சார். அப்போ when does the coach have to intervene அப்படின்னா ஒரு ஃபார்மேட் இருக்கும். ஸோ சம்திங் ரிலேட்டட் டு தட். One nimsham before we proceed. Maybe long back when my children were young, 12 and 8. I used to always shout at them, you don't wash your plates, you don't keep things in place. Like that. At the time, my wife will enter and she will say, okay, I will do it for them. Then I will shout at my wife, you don't, allow them to grow, or you don't teach them. If you are also like this, they will never learn. See, now the victims have changed. Persecutor remains. Yes. Only victims have changed. Yes. அப்போ உங்க மிஸ்ஸஸ் வந்தது ரெஸ்கியூரா வந்தாங்க. பட் at the end she went out as a victim. You're right. She became the victim, yeah. Beautiful example. And the children were watching what is happening between them. They were having fun. Okay. Just on the later side. Yeah, we'll go. Sir, probably you said this situation in around 15 to 20 seconds, sir. But நீங்க ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா 1 minute இந்த டயலாக்ஸ் எல்லாமே முடிஞ்சிருக்கும்.
That is the power of this drama triangle. அந்த 1 மினிட்டுக்கு அப்புறம் what was the feeling which each one of you carried? The kids, you, your wife. Was it positive? Was it constructive? That is where the empowerment scene comes into role, sir. Thank you. Silva, what you said is right. It is a project for the thing. Coming back to Anamalisa's example and this, sometimes this can be a relationship building activity also, Silva. Wonderful, wonderful. If the father understands and sits with the son or daughter and works with them on the project. Yes. Anamali சொன்ன மாதிரி learning also happens, co-creation happens. Both are participating. Learning is happening. He is also becoming a good role model. But unfortunately, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னா, அப்பா நேராக கோயம்புத்தூர்ல 5 கார்னர் போவார். அங்கே ப்ராஜெக்ட் ஹவுஸ் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் வேணும்னா அவனே எல்லாம் கட் பண்ணி எல்லாம் ஒட்டியெல்லாம் வச்சிருப்பான். நம்ம வீட்டில் கொண்டு வந்து அசம்பிள் பண்ணி காலையில் ஸ்கூலுக்கு கொண்டு போனால் போதும். Okay. Okay. So I've shared with you 3 simple situations what can happen in a family, different situations, and how we can move across. இப்போ it's time for our self introspection. Fortunately, going the flow, Anamali சாரோட example set the context for this particular slide. இப்போ அனமலை சார் சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் என்ன நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஸோ உங்களை மையமாக வச்சு பாருங்க. ஏதோ இந்த பர்சிக்யூட்டர் விக்டம் ரெஸ்கியூரில் எங்கேயோ இருந்திருப்பீங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, வென் தேர்ஸ் எ டென்ஷன் அட் ஹோம், விச் ரோல் டு ஐ யூஸ்வலி ஃபால் இன் டு? வீட்டில் டென்ஷன் இருக்கிறப்போ வாட் இஸ் தி யூஷுவல் ரோல் ஐ ஃபால் இன் டு? இஸ் இட் விக்டம், ரெஸ்கியூவர் ஆர் பர்சிக்யூட்டர்? நீங்கள் ஆன்சர் கொடுக்க வேண்டாம், ஜஸ்ட் பிகம் அவேர். வீட்டில் டென்ஷன் ஆச்சுன்னா வாட் இஸ் யுவர் ரோல் விச் ஆர் கம்மிங் இன்? சரிங்களா? In case you want to think in terms of your workplace or your organization, அங்க ஒரு டென்ஷனான சிச்சுவேஷன் வந்தால் நீங்கள் எங்கே போகிறீங்க? விக்டிமுக்கு போகிறீங்களா, ரெஸ்கியூருக்கு போகிறீங்களா, பர்சிக்யூட்டருக்கு போகிறீங்களா? ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்கு போகிறீங்கன்னு ஒரு ஐடியாவுக்கு வந்துடுங்க. செகண்ட் கொஸ்டின், ஹவு டஸ் தட் எஃபெக்ட் தி அதர்ஸ் இன் த ஃபேமிலி? பிகம் aware of what happens, what is the impact you create on the others because of you taking up the victim, rescuer or persecutor role. அப்போ வீட்டில் இருக்க மற்றவங்கள அது எப்படி பாதிக்குது? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஸோ probably we can think about getting some sharing some answers. நீங்கள் எந்த ரோல்னு சொல்ல வேண்டாம். How is the effect on the other members in the family? Probably you can share on that. என்ன இம்பேக்ட் ஆகுது? அவங்க சைலண்டாக போயிடுறாங்களா, இல்லை அவங்க ஒரு நாள் 2 நாள் பேசுறது இல்லையா, இல்லை அவங்க கோவத்தில் போகிறாங்களா? What is the effect that has on the other members in the family? இல்லை அவங்க வாயை அப்படியே கப் சுப்புன்னு வச்சுக்கிறாங்களா? நீங்கள் ஒரு ரோல் எடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க? A very important part, so that you become aware of how your behavior is impacting the other members in your family. Probably நீங்கள் ஒர்க் பிளேஸில் பற்றி திங்க் பண்ணினா how your behavior is impacting you as a team leader or as a boss on the workplace. Okay, Sumati says they get irritated. Okay, Tarni says I'm not able to know which role I play. Okay, 3 ரோல் இருக்கு. விக்டிம், நீங்கள் உங்கள் மேலேயே பழிய போட்டுக்கிட்டிங்கன்னா விக்டிம். நீங்கள் அடுத்தவங்கள மேலே பழிய போட்டிங்கன்னா பர்சிக்யூட்டர். ரொம்ப சிம்பிளாக ஒரு பிரச்சனை இருக்குது வீட்டில், இல்லாட்டி உங்கள் ஸ்கூலில் 2 பேர் சண்டை போட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் வந்து கேட்காம நீங்கள் போய் நடுவில் போய் மீடியேட் பண்ணி 2 பேரும் என் ஃப்ரெண்ட்ஸ் தானே சும்மா இருங்கன்னு சொல்கிறப்போ தட் இஸ் ரோல் ஆஃப் எ ரெஸ்கியூவர். சரிங்களா? நீங்கள் அடுத்த மேலே பழிய போட்டால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு யோசிங்க. நீங்கள் பர்சிக்யூட்டராக இருந்தீங்கன்னா அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணால் அவங்ககிட்ட என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ரைட்டுங்களா? நீங்கள் விக்டிமாக இருந்தீங்கன்னா என்ன ஆகுது? நீங்கள் சப்போஸ் உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கோ இல்லை உங்கள் அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ சண்டை வந்துச்சுன்னா நீங்கள் சைலண்டாக போய் உட்கார்றப்போ என்ன சொல்கிறாங்க? சாக்லேட் கொடுக்குறாங்களா? என்ன பண்ணுறாங்க? பியூட்டிஃபுல். நாமளே சார் ரெஸ்கியூவர் டு கோச். So this part is very, very important. How does that affect the other members in the family when you take a drama role? Victim or rescuer, persecutor இருக்கிறப்போ அது எப்படி மற்றவங்களை வந்து ஒரு சூழ்நிலையில் கொண்டு போய் விடுதுன்னு சொல்லி நீங்கள் அதையே புரிஞ்சுக்கணும்.
Okay. Which, third question, which new role, creator, coach or challenger, do I want to practice this week? நீங்க இப்போ ஒரு chat boxல போடுங்க. அடுத்த 1 week நீங்க எந்த ரோல் எடுத்து நீங்க ப்ளே பண்ண போறீங்க? எந்த ரோல்ல ஃபோக்கஸ் பண்ண போறீங்க? எந்த ரோல்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ண போறீங்க? அது நீங்க பாருங்க. Which role, which new role, which is the empowerment இருக்கக்கூடிய triangle இருக்கக்கூடிய 3 ரோல். Creator, coach and challenger, do I want to practice this week? Please share in the chat box. கூடவே வந்து what new sentence can I start using at home? புதுசா என்ன ஸ்டேட்மெண்ட்டை நீங்க யூஸ் பண்ண போறீங்க? நான் ப்ரீவியஸ் ஸ்லைடுக்கு போறேன். அந்த 3 லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? நியூ எம்பவர்டு சீன். அதுதான் டயலாக். அந்த 3 டயலாக்ல நீங்க என்ன சொல்ல போறீங்க? அந்த 3 டயலாக்ல நீங்க என்ன சொல்ல போறீங்க? So that is what is the fourth answer. ஓகேங்களா? So decide on which new role you want to take. Creator, coach or challenger. சரிங்களா? Creator, coach or challenger. அடுத்து நீங்க என்ன ஃபேவரட் சென்டென்ஸ், ஒரு சென்டென்ஸ் என்ன யூஸ் பண்ண போறீங்கன்னு எழுதுங்க. You can please unmute and talk, or you can share in the chat box also. Sumati says coach. நீங்க என்ன டயலாக், ஓகே, என்ன டயலாக் சொல்லுவீங்க கோச்சா இருக்கிறப்போ? ஏதோ சிச்சுவேஷன் மைண்ட்ல வச்சு ஒரு டயலாக் மட்டும் நீங்க டைப் பண்ணலாம். You first try and then you come to me. என்னங்க சார்? Yeah. You first try. You first try, then you come to me. Then come to me. Beautiful, sir. Beautiful. Fantastic, sir. Sumati says, I am available for support. Call if needed. Beautiful. I am there for you. I am there to support you. You take your effort. You take your first steps. If required, I am there. You can call me. Great. Okay. Deepak says, creator, I will go to shop in the noon. Fantastic. Superb, Deepak. chatல வந்து பரஜ் சொல்லலாம். ஓகே. ஓகே. Done. So this is the statement. So இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா it comes by practice. It comes by practice. சரிங்களா? And definitely when your intention is good, definitely all these things will fall into place. So நம்ம first step என்ன பண்றோம்? We are just becoming aware of what is our role, victim, rescuer, persecutor. அது எப்படி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை தாக்கத்தை உருவாக்க, வாட் இஸ் தி இம்பாக்ட் இட் இஸ் மேக்கிங், தாக்கம் என்ன பண்ணுது, அதனால அவங்க என்ன பண்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து அந்த அவேர்னஸ் இல்லாமல் இருந்திருப்போம். டுடே we are bringing into awareness. ஸோ இனி நீங்க பாருங்க, ஏதாச்சும் நிகழ்வுகள் நடந்துச்சுன்னா just think what happened, how you responded or how you reacted and what was the impact it happened on the other person. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, டயலாக்ஸ் எப்படி போச்சு. ஓகே. அடுத்தது மூணாவது என்ன பண்ணா, which new role can we take, the creator, coach or challenger. இந்த வாரம் நாம் என்ன ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ ஃபோக்கஸ் ஆன் ஒன். சரிங்களா? ஸோ வாட் நியூ சென்டென்ஸ் கேன் ஐ ஸ்டார்ட் யூசிங் அட் ஹோம். நான் என்ன புது சென்டென்ஸ் நான் கொண்டு வர முடியும், அது நம்ம பார்த்தோம். 4 ஸ்டெப். A beautiful picture which summarizes the previous point which said. Okay. Shivashanmuga Priya, like I'll share you the links. So previous 2 sessions நம்ம என்ன கவர் பண்ணோமோ அது ப்ரீவியஸ்ல நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரீவியஸ் 2 செஷன்ஸ்ல என்ன பண்ணோம்னா we went into each of these roles, how it is formed, அங்க என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்டெப்தா எடுத்தா we'll share that link to you. இல்லாட்டி நம்ம யூடியூப் சேனல்ல இங்க ஸ்டே ஆக்டிவ் சாம் 4075 போட்டாலே உங்களுக்கு வந்துடும் அது. சரிங்களா? I'll share it with you. Thank you. So the key reminder, when I change my stance, the whole family changes with me. If you agree, please put A.
If you agree, please put A. If you don't agree, please put B. When I change my stance, the whole family changes with me. Thank you, Sumati. Thank you, Tarni. Thank you, Manish Kumar. Thank you, Ilangovan. Alamala sir, example or the real life situation. See, I read a lot of books. Okay. I wish my family members also do that. Okay. I practice in front of them, whatever I do, but they are not very keen. Understood, sir. Sir, the situation or the role which you are taking, நீங்க இந்த 3 ரோல்ல எந்த ரோல்ல இருக்கீங்க சார்? Avenger, creator, and what is the third one? Coach, sir. Coach. I think I am in coach. Okay, sir. Role of coach. Okay, sir. Sir, நீங்க புக் படிக்கிறது you are doing a modeling to them. You become a role model to them. Yeah, true. அங்க அந்த சிச்சுவேஷன்ல we are not talking to them. We are not talking to the other person. The other person seeing us, but we are not talking to them under situation. The coaching moment happens when we interact with them. Even I tell them also. See, it's not that only I read. I tell them and I practice it. Wonderful, sir. So, அப்போ நம்ம அப்போ நம்மள அவங்க மைண்ட்ல நம்ம எப்படி பார்க்கறாங்க அந்த இடத்துல? I think they have not understood the importance of reading. Sir, either they have not understood the importance of reading, or நம்மள கோச்சா பார்க்கறாங்களா இல்ல வேற ஏதாச்சும் ரோலா பார்க்கறாங்களா? ரெஸ்கியூராவோ பெர்சிக்யூட்டராவோ பார்க்கறாங்களா? I do not know. I am not able to okay, find sir. out. Sir, இப்போ நம்ம ஒரு situation, sir. I'm talking about my own family, say some 15 years back. So I used to eat outside more. 15-20 years வச்சுக்கலாம் சார். வெளியே நான் அதிகமாக சாப்பிடுவேன். அப்போ எங்கள் அம்மா என்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, ஏன்டா வீட்டில் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு கேட்பாங்க. இல்லைம்மா, நான் வெளியே ஃப்ரெண்டு கூட போனேன், அங்கே சாப்பாடு நல்லா இருக்கும், நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஷி செட், என்னையும் அந்த கடைக்கு கூட்டிகிட்டு போ, நான் சாப்பிட்டு பார்க்குறேன், நான் அதே மாதிரி பண்ணித்தரேன். ஷி டோல்ட் மீ. The situation is changing. She's learning. She's getting interested in learning. What a great mother you had. My mother and my grandmother both are of that situation, of that character. Like my grandmother used to influence a lot in the மாதிரி விஷயத்துல. Now இப்போ இதே அந்த ஜெனரேஷன் இந்த ஜெனரேஷன் என்ன பண்ணிட்டோம்னா, my mother is still in that role, but இப்போ என்னோட நீட் கம்மியாயிடுச்சு. She spends more time with my daughters. They are in 10th and 12th. She spends more time with my daughters on these food things. And இப்போ அவங்க எப்படி கத்துக்கிறாங்கன்னா, யூடியூப். குழந்தைங்க ஃப்ரெண்ட்ல ஸ்கூல்ல எல்லாம் ஏதாச்சும் பண்ணிட்டு வந்தாங்கன்னா, சாப்பிட்டு கொண்டு வந்தாங்கன்னா, வீட்டில் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருக்குது, எப்படி பண்றது, இது பண்ணி கொடுங்கன்னா, immediately she goes to that requirement in the YouTube. அவங்களே யூடியூப்ல எடுத்து போட்டு பார்த்துருவாங்க. Okay, yeah, great. சார், நீங்க சொன்னது எக்ஸாக்ட்லி ரைட். அந்த நீடு அவங்களுக்கு இல்ல. ஒன்ஸ் when the need comes, automatically the learning happens. அப்போ that is where we probably talk about different topics about influencing அந்த இதெல்லாம் சார். இந்த ஆர்டிகிள் படிச்சேனே, நல்லா இருக்கே, கொஞ்சம் படிச்சு பாரு, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உன் கருத்தை சொல்லேன். எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு, இந்த ஆத்தர் என்ன சொல்றான்னு எனக்கு புரியல, நீ கொஞ்சம் படிச்சு பார்த்துட்டு சொல்லேன்
உங்க கருத்து எப்பவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ சம்வேர் we can bring them into reading one para or something, or getting the suggestion, get them interested. Yeah, true. Correct. நல்ல பாயிண்ட் அது. True, true. Yeah. அதான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்றது மாதிரி ஒரு இன்டைரக்டா. Indirectா. Good. Okay. So here, thank you sir. Thank you for asking the beautiful questions, sir. Because நீங்க நம்ம டீம் ஒரு தடவை ஒரு கேள்வி கேட்குறப்போ I am able to look into a different dimension in these things. So the key reminder here is, when I change my stance, the whole family changes with me. So when I move from a victim or from a persecutor or from a rescuer to a coach or a creator or a challenger, things start changing. So the situation or the output is positive, things goes on and the solution starts happening. So our family becomes a problem solving family instead of problem creating family. So ஒரு quick practice-க்கு you can choose any one of these things. When I feel upset, I will. What will you choose? Will you choose to blame others, or will you try to fix something which is not working, or something which is not moving, or will you try to withdraw from the situation, or will you pause, choose and speak kindly? What will you choose? Deepak, Shoshanmuga Priya, அந்த மூணுமே வந்து these are the அந்த பிளேம்ங்கிறது persecutor, ஃபிக்ஸுங்கிறது ரெஸ்கியூவர், விட்ராங்கிறது விக்டிம். அதோட வேற காமன் வேர்ட்ஸ் நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ பி அவேர். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் யூ டு சேஞ்ச் இஸ் டு பிகம் அவேர் ஆஃப் வாட் ரோல் யூ ஆர் பிளேயிங். பெர்சிக்யூட்டர், விக்டிம், ரெஸ்கியூவர். அந்த 3 ரோல் எப்பவும் மறக்காதீங்க. அந்த இன்வெர்டட் ட்ரையாங்கிள். நீங்கள் எந்த ரோல் இருந்தாலும் சரி, நீங்கள் பண்ண வேண்டியது பாஸ், சூஸ் அண்ட் ஸ்பீக் கைண்ட்லி. ஓகே. ஆப்ஷன் டி. மனிஷ் இஸ் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. அண்ணாமலை சார், சில நேரம் அவேர்னஸோட வித்ட்ரா பண்றது நல்லா இருக்கும். சம்டைம்ஸ் இட் வில் சால்வ் ப்ராப்ளம்ஸ். த ஒன்லி கொஸ்டின் இஸ் வி நீட் டு பி அவேர். ஓகே. As I told, it seems all these days I was withdrawing without that awareness, not knowing. Now only I come to know. Okay. ஓகே. a small homework. ஸோ இதெல்லாமே நம்மளோட ஹோம்ஒர்க் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யூ டிசைடட் வாட் ரோல் யூ வில் டேக் இன் த 3 C's: கோச், கிரியேட்டர், சேலஞ்சர். ரைட்? ஸோ அது நீங்கள் எப்படி பண்ண போறீங்கன்னா, யூ வில் pause, choose and speak kindly whenever you think you're going into, you become aware that you're moving into any one of these 3 roles. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நீங்கள் இன்னைக்கு இங்கே பேச போகிறது என்னென்னா, என்னோட ஓல்டு ஹேபிட் இதுதான், இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்தால் நான் தப்பு கண்டுபிடிச்சி திட்டுவேன்ல, அது வந்து பெர்சிக்யூட்டர் ரோல், இது என்னோட பழைய ஹேபிட். அடுத்தது மை நியூ எம்பவரிங் லைன். அதுக்கு பதிலாக நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ரிமெம்பர் யூ ரோட் ஒன் லைன். அந்த ஒரு லைனோ 2 லைனோ இல்லாட்டி ஒரு 3 லைன் கூட நீங்கள் எழுதி உங்கள் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணிடுங்க. Right? See, it is our family. If you're not sharing this with your family members, then there is a challenge in your family. Somewhere the relationship is at some uncomfortable range. Right? It's our family. Please go ahead. நீங்க என் மேல சொல்லிருங்க. செஷன் அட்டெண்ட் பண்ண, அந்த செஷன்ல போய் ஒருத்தர் சொன்னாரு, எனக்கு இப்போதான் அவேர்னஸ் கிடைச்சது இந்த மாதிரின்ட்டு. இது நான் மாறணும்னா பாசிட்டிவ் இருந்தோம்னா நம்ம ஃபேமிலிக்கு நல்லா இருக்கும், எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து இந்த டயலாக்ஸ் நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 திங்ஸ் யூ எக்ஸ்பிளைன் டு தெம், ஸோ தட் தே ஆல்சோ பிகம் அவேர் ஆஃப் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ, பிகாஸ் யூ அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட். அந்த கான்செப்ட் அவங்ககிட்ட நீங்க ஷேர் பண்ணலாம். ஸோ நோட்ஸ் டு யுவர் ஃபேமிலி, மை ஓல்ட் ஹேபிட் இது, மை எம்பவரிங் லைன்ஸ் ஆர் திஸ். தட் இஸ் வாட் யூ கேன் சே. ஷேர் இட் வித் தெம் ஸோ தட் தே நோ வாட் யூ ஆர் சேஞ்சிங். Families become stronger, not
when we avoid conflict, but when we turn drama into dialogue. அந்த டயலாக் தான் நம்மளுக்கு வேணும். Dialogue is a two-way communication. ரைட்டுங்களா? When it's a drama, at the end, we go away from that scene with a lot of negative emotion. Nothing has moved forward. There's no growth. There's no problem solving happening. But when we turn the same situation, that is the drama, into a dialogue, when we start speaking with people, it is co-created. It is the empowerment. So drama-ngrappo, the drama triangle, the empowerment-ngrappo, you need to start talking to people, build a dialogue, right? So you can become a coach, challenger, or a creator, and the dialogues can start happening, so that conversation starts happening and problems get solved. வாய் விட்டு பேசினாதான் பிரச்சனை என்னன்னு தெரியும். உங்க மைண்டுக்குள்ள இருக்குன்னு எனக்கு என்ன தெரியும்? நீங்க வாய் விட்டு பேசலன்னா எனக்கு எப்படி தெரியும்? ரைட்? ஸோ அந்த டயலாக் நீங்க எப்பவுமே மைண்ட்ல வச்சுங்க. அழுது பிள்ளைக்கு தான் பால். கரெக்டுங்களா? ஸோ லைக் தட், only when we open our mouth and start communicating, things will happen. ஸோ இந்த செஷன்ல இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான லைன். Families become stronger when we avoid conflict. Not when we avoid conflict, but when we turn drama into dialogues. கான்ஃப்ளிக்ட் இருக்கணும். கான்ஃப்ளிக்ட் வந்தா டயலாக் போகணும். கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன். கான்ஃப்ளிக்ட் வந்தா டயலாக் போகணும். டயலாக் போனோம்னா சொல்யூஷன் கிடைக்கும். கான்ஃப்ளிக்டை வச்சுக்கிட்டு டயலாக் போகாம இருந்தா டிராமால போய் முடிஞ்சதுன்னா we go away unhealthy feelings and behaviors. Okay. This will be my closing side, where I'll be giving many examples for you to practice. இதை வேணா நீங்க முடிகிறப்போ ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட நீங்க எடுத்துக்கலாம். So how you can practice to become a creator, coach, or a challenger. So please have your intention. இதெல்லாம் நீங்க முதல்ல முடிச்ச 4 கேள்வியிலே நீங்க என்ன ரோல் எடுக்க போறீங்க முடிச்சிட்டீங்க. Okay, so from victim to creator. So drama reactions என்னன்னு பாத்துங்க. No one helps me here. Nothing ever change. எதுவுமே மாறதில்லை. அப்படியே எல்லா பிரச்சனையும் நம்மளுக்கு தான் வருது. எனக்கு இது பண்ண வராது. இதெல்லாம் நம்மளது ட்ராமா ரியாக்ஷன். விக்டிமோடது. கிரியேட்டரோடது என்னன்னு பாருங்க. எம்பவர்ட் ரெஸ்பான்ஸ். லெட்ஸ் டிவைட் த ஒர்க் ஃபேர்லி. நம்ம எல்லாருமே பகிர்ந்து பண்ணலாமே ஒரு வேலையை. வாட் ஸ்மால் ஸ்டெப்ஸ் கேன் ஐ டேக்? என்னால் என்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும்? ஐ ட்ரை அண்ட் லேர்ன் அஸ் ஐ கோ. எனக்கு தெரியாது, வராது, போக நான் கற்றுக்கலாமே, நான் கற்றுக்கிறேனே. So this is the empowered response. This is where an individual moves from a victim to a creator. அப்போ இங்க ஷிஃப்ட் என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். அந்த ஹெல்ப்லெஸ்னஸ் டு ஆக்டிவ், அந்த என்ன பண்றோம் தவிக்கிற சிச்சுவேஷன் விட்டுட்டு we become active. We go to the next step. We become active. கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுல இருந்து நம்மளுக்கு சாய்ஸ் வருது. நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கறது என்ன, அதோட முடிஞ்சுது, நான் அப்படின்ட்டு கையை தூக்கிடுறோம். ஆனா இந்த சாய்ஸ் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்றோம்? We start moving to the next step. We start taking one step at a time. We start progressing. So we move from complaint to choice, from fear to self-trust. எப்பவுமே இந்த பயத்திலே இது என்ன ஆகும், இப்படி ஆகுமா, அப்படி ஆகுமா, மண்டையில போட்டு இந்த பயத்திலே உட்கார்றதை விட we start trusting ourselves. That is where we empower ourselves. சரிங்களா? So empowered responses, let's divide the work fairly. மைண்டில் என்ன இருக்கோ அதுக்கான இதை நீங்கள் சிச்சுவேஷன் இருக்கோ அந்த சிச்சுவேஷனை வெளியே சொல்கிறோம். நான் என்னென்ன குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும், அந்த ஸ்டெப்ஸை பற்றி நீங்கள் திங்க் பண்ணலாம். எனக்கு அது தெரியாது, அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஐ டோன்ட் நோ திஸ் பர்டிகுலர் திங், பட் ஐ லேர்ன் அஸ் ஐ கோ. ஜஸ்ட் இமேஜின், நீங்கள் ஃபஸ்ட்டு மொபைல் வாங்கினப்ப என்ன பண்ணீங்க தெரியல, ஆனால் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அந்த இன்வால்மெண்ட் இருந்துச்சு. வி ஸ்டார்டட் லேர்னிங் how it has to be done and what has to be done, and we started learning. So இதில் வரக்கூடிய shift, helplessness to active, complaint to choice, and fear to self-trust. So this is what we need to work on in case you want to go to a creator. சரிங்களா? நான் 3 வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், ஏதோ ஒரு சீல நீங்கள் ஒர்க் பண்ணால் போதும் நெக்ஸ்ட் 1 வீக். இன்னொன்று இருக்கு, அதையும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண நினைச்சீங்கன்னா அதை அடுத்த வீக் எடுத்துங்க. ஸோ தட் யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் ஒன் பர்டிகுலர் திங். ஃப்ரம் ரெஸ்கியூர் டு கோச். ரெஸ்கியூராக இருந்து நீங்கள் எப்படி கோச்சாக மாறலாம், என்ன பண்ணலாம்
அப்போ ரெஸ்கியூர் ரோல் என்னங்க? ட்ராமால என்னங்க? ட்ராமா ரியாக்ஷன் தள்ளுப்பா, நான் பார்த்துக்கிறேன், நான் பண்ணித்தரேன், எல்லாத்தையும் விளக்கிட்டு நம்ம முந்திரி கொட்டை மாதிரி முன்னால போய் எல்லாம் பண்றது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் யூ ஹாப்பி. ஏதோ ஒன்று பண்ணி உங்களை நான் சந்தோஷப்படுத்துறேன். ரைட்டுங்களா? டோன்ட் வரி, ஐ ஃபிக்ஸ் இட். டோன்ட் வரி. இதெல்லாம் கொஞ்சம் டைலாக்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டீங்க. இதே மாதிரி சில சமயம் நம்ம நிறைய பேர் சொல்றது பார்த்துருப்போம், இல்லாட்டி நம்மளே சொல்லியிருப்போம். டோன்ட் வரி, ஐ ஃபிக்ஸ் இட். கவலைப்படாத, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். அப்போ இதுக்கான எம்பவர்டு ரெஸ்பான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூ ட்ரை, ஐ கைட் யூ. நீ பண்ணு, நான் உனக்கு சொல்றேன், உனக்கு நான் சொல்லித்தரேன். யூ டூ இட், ஐ கைட் யூ. வாட் வுட் மேக் யூ ஃபீல் பெட்டர்? ஓகே, இந்த சுச்சுவேஷன் வந்துச்சு, வாட் வுட் மேக் யூ ஃபீல் பெட்டர்? So the response comes from the other person. Then we know exactly what is that person wanting and we can address that issue with the other person. What's your plan to handle this? சரி, இந்த situation இருக்கு, what is your plan to handle this? வண்டி ஸ்டார்ட் ஆகல, what is your plan to handle it? இப்போ எப்படி ஹேண்டில் பண்ண போறேன்? இப்போ காலேஜ் போகிறப்ப என்கிட்ட கேட்குறோம், அப்பா நான் ஓலா கூப்பிட்றேன்ப்பா, இல்லாட்டி ரேப்பிடோ கூப்பிட்றப்ப, இல்லாட்டி என் ஃப்ரெண்டு ரமேஷ் பக்கத்து ஏரியாவில் தான் இருக்கான், கூப்பிட்டு சொன்னா அவனை வந்து பிக்கப் பண்ணிட்டு காலேஜ் போயிடுவேன், சாயங்காலம் வந்து ஒர்க் ஷாப்பில் விட்டுக்கிறேன், இல்லாட்டி ஒர்க் ஷாப் அங்கிளுக்கு நான் கூப்பிட்டு சொன்னா அவர் வந்து வீட்டில் எடுத்துகிட்டு போயிடுவார்ப்பா. You make him to solve the problems. How you plan to handle situations. So what is the shift happening here? So instead of me taking over the situation, I empower the person involved in the situation. I am empowering the other person. Instead of pleasing the other person by going and doing the work, I am partnering with the other person. So inga shift enga varudunga? Pleasing to partnering. We start partnering with the other person. We start partnering with the other person. From rescue to responsibility. ஓகே, ரெஸ்கியூ பண்ண என்னாதுங்க? நம்ம அந்த எக்ஸாம்பிள்ல நீங்க சொன்ன மாதிரி, நான் ரெஸ்கியூ பண்ணா பையன் அடுத்த நாள் விளையாட போயிடும், அப்பா இருக்காரு பார்த்து பாருன்ட்டு, அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வராது. பட் when you coach, the responsibility is the other person. So instead of rescuing, we can always coach this person. So this is what we need to do when we need to move from a rescuer to a coach. The last part, from persecutor to challenger. What can you do to... Yes, sir. Please. Sir, ஒரு நிமிஷம். சொல்லுங்க The சார். move aside, I will do it. Hmm. Even today, my grandson does it to me. Whenever I am struggling with my cell phone or laptop, he always, come on, go ahead, move away, I will do it, like that. But he has to learn. I think next time I will put him also in the class. Sir, appo since you are aware, you can ask him. Yeah, okay. That I know. I am aware of that. Yeah. அவரை ரெஸ்கியூரா இருக்கிறத விட அவரை கோச்சா மாத்துங்களேன். டேய், எப்படி பண்ண சொல்லி கொடுறா, ஒவ்வொரு தடவை நீ வந்து உன்னை நான் கூப்பிட வேண்டியது, நீ வந்து பண்றது போல எனக்கு சொல்லி கொடுத்தா தாத்தா நானே பண்ணிப்பேன்ல. We convert him. Sometimes he persecutes. Sometimes he persecutes without even trying. You are calling me. But anyway, it is fun. Yeah, it is fun with the grandchildren. Yeah. Yes. Good. Okay. Thank you. Thanks for the wonderful example, sir. சார், இப்போ நீங்கள் கேட்டப்போ நான் ஒரு ஆன்சர் கொடுத்தேன் சார். தட் இஸ் தி ரிவர்ஸ் திங். நம்ம அவங்க எப்படி வந்தாலும் நமக்கு இந்த கான்செப்ட் அவாராக இருக்கிறதுனால நம்ம இந்த கேள்வி கேட்டுடலாம். ஒரு மாற்றி ஒரு கேட்குறப்ப அவங்களோட திங்கிங்கும் பேட்டர்னும் மாறும். ஓகே சார். தி தேர்ட் பார்ட், மூவிங் ஃப்ரம் அ பர்சிக்யூட்டர் டு அ சேலஞ்சர். நீ நான் சொன்னா கேட்கறது, நெவர் லிசன். நீ ஒரு உதவாக்கிற தண்டசோறு, யூஆர் யூஸ்லெஸ். You always disappoint me. I had so much of hopes on you. You're always disappointing me. Okay, that is the drama. Persecution. அப்போ இந்த டயலாக்லாம் நான் சொல்றப்போ உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வருது பார்த்தீங்களா? That is the feeling when what will come to the other person when you tell them from a persecutor role. The persecutor சொல்றப்போ இவ்வளோ என்னோட டோன்லாம் இருக்காது. அது கத்தல்ல வரும், மூஞ்சி கோவமா இருக்கும், கூட ஒரு எமோஷனல் ஸ்லாங்கும் வரும், கை காலெல்லாம் நீட்டுவாங்க. அது பார்க்குறப்போ அந்த ரிசீவர் இருக்கிற ஆளுக்கு அது வேற லெவலில் தான் இருப்பார் அவரெல்லாம். ஸோ நவ் வி நீட் டு மூவ் டு அ சேலஞ்சர். ஓகே, தி எம்பவர்ட் ரெஸ்பான்ஸ். கேன் வி டாக் வென் வி ஆர் போத் கம்? ஓகே, யூ நோ தட் சம்திங் ஹஸ் ஹேப்பன்ட், யூ ஆர் அஜிடேட்டட். கேன் வி போத் டாக் வென் வி ஆர் கம்? நம்ம ரெண்டு பேரும் இந்த சிச்சுவேஷன் முடிச்சு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பேசலாமா? ஓகே, வி நோ நானும் கோவமாக இருக்கேன், நான் இப்போ கற்றுனா உனக்கும் பிரச்சனையாகும். ஓகே, வில் டாக் ஆஃப்டர் சம் டைம்.
You can do better. Let's work on it. We'll work on that. I know you can improve. I'll help you stay on track. எனக்கு தெரியும் உன்னால் இம்ப்ரூவ் பண்ண முடியும்ட்டு. I'll help you to stay on track. Distractions இருக்கா? சரி தெரியலையா? I'm there to keep you on track. So here the shift is happening from attack to invitation. அது ரொம்ப அந்த இம்பார்ட்டன்ட். அந்த ஃப்ரம் டூங்கிறது அந்த அந்த 2 வேர்டு மட்டும் மைண்டில் எடுத்தாலே நிறைய மீனிங் நம்மளுக்கு வாழ்க்கையில் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அட்டாக் டு இன்விடேஷன். அடுத்தவனை தப்பு கண்டுபிடிக்கிறத விட we can invite him for thinking along with us to get the solution. From insult to encouragement. ஒருத்தர் தப்பு கண்டுபிடிச்சு திட்டி கூனி குறி உட்கார வைக்கிறத விட we can start encouraging the other person. A lot of encouragement can be done. So the encouragementலாம் நம்மளுக்கு we have been doing, and at the same time when we think about how things are around us, how people are around us, இந்த இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். Do people use more of insulting words which is giving a negative feeling to us? அப்படின்னா அவங்களை எப்படி மாற்றணும், ரைட்? Third one, from judgment to guidance. From judgment to guidance. அந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், you always disappoint me. அந்த என்ன ஒரு பவர்ஃபுல்லான வேர்டு ஒர்க் அந்த சென்டென்ஸ். The moment somebody hears this, you disappoint me, அவன் 4 மணி நேரம் உட்காந்து ஒரு ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாட்டி 4 மணி நேரம் உட்காந்து ஒரு ஹோம்ஒர்க்கை பண்ணிட்டு இருந்திருப்பான். அந்த பர்சனோட மைண்டில் என்ன இருக்கும் அந்த 4 மணி நேரத்தோட எஃபர்ட்டுக்கு? ஸோ திஸ் இஸ் வேர் தி சேஞ்ச் கம்ஸ் இன். ஓகே, யூ ஆர் புட்டிங் யுவர் பெஸ்ட் எஃபர்ட் and I know you can still improve. I'll help you to improve. I'll keep you on track. Refer these 2 books or refer these 2 designs to get the final output. From judgment to guidance. From judgment to guidance. So please take a screenshot of this particular slide. So whatever we spoke, இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லா 3 செஷனோட ஸ்லைடோட கண்டென்ட் எல்லாமே இதில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நம்ம பேசுறது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா, பேசுறது ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுதா சந்தோஷமா, அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு குட் மூட்ல இருக்கோமா, யுவர் எம்பவர்மெண்ட் இஸ் ஹேப்பனிங், ரைட்? அப்போ அந்த ஷிஃப்ட்லையும் பாருங்க, இந்த செகண்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸ் ஆக்டிவ், சாய்ஸ், செல்ஃப் ட்ரஸ்ட், எம்பவரிங், பார்ட்னரிங், ரெஸ்பான்சிபிலிட்டி, இன்விடேஷன், என்கரேஜ்மெண்ட், கைடன்ஸ், எவ்ரி திங் இஸ் பாசிட்டிவ். இந்த லெஃப்டில் பாருங்க விக்டிம், ரெஸ்கியூவர், ட்ராமா, இது எல்லாமே ஒரு நெகட்டிவ் இருக்கும். இந்த ஷிஃப்டில் பாருங்க எல்லாமே ஹெல்ப்லெஸ், கம்ப்ளைண்ட், ஃபியர், டேக்கிங் ஓவர், ப்ளீசிங், ரெஸ்கியூ, அட்டாக், இன்சல்ட், ஜட்ஜ்மெண்ட், ஆல் நெகட்டிவ் வேர்ட்ஸ். ஸோ இந்த ஒரு ஸ்லைடை நீங்கள் தயவுசெய்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ப்ளீஸ் யூஸ் இட். Focus on 1C, creator, coach or challenger for the next 1 week. Then you can go into the other things. You will see a lot of changes happening. Previous slide சொன்ன இதுதான். So we will use this. You can see a lot of change happening with the with yourself. And remember, when you change, your whole family changes. சரிங்களா? Change happens from me in my family. Most of the time where we get a burnout is மற்றவங்க சேஞ்ச் பண்ண எதிர்பார்க்குறோம். ஸோ this first change can start with this, and definitely we'll be able to take things across. And friends who are here for the first time, I'll share you our WhatsApp link. So you can you can click on the WhatsApp link and join our WhatsApp community. It's a one-way communication where we will share information only about the programs. It will be posted on Sunday and Tuesday. So that is our WhatsApp link. I invite the participants who are new to our session to join this session by join the WhatsApp group by clicking on the link. Any feedback or any questions, I am open. Friends, it's doubt. Please show that link again. Yeah, link. Sir, link in my chat box will look in, sir. Very important, sir. Any feedback or any questions, we will take it up now. I'll show the last slide.
சார் நம்ம வாட்ஸ்அப் குரூப் தாங்க சார். ஓகே, ஐ வில் ஷோ தி லாஸ்ட் ஸ்லைட் அகெயின். And please stay back. I'll show you one more slide also, which I didn't show. நிறைய examples இருந்துச்சு. I'll also show you that example. Please take a screenshot of this slide. Ma'am, have you taken this? Thank you. I'll show you one more slide. Sir, Okay, sir. just one thing. I think knowingly or unknowingly, I am seeing now more in, I am the coach position now. I think maybe maturity or experience or whatever it is. Yes, sir. But now I understand that I have to take the other roles as well, so that I mean it will be helpful to others, creator and the challenger. Yes. More now I realize. Earlier I used to be all those prosecutor, rescuer and all, but now of late, I think whether we call it as maturity or experience or whatever it is, I am more in the coach position. Yeah. Now I will see how can I become a creator and a challenger as well. Wonderful, sir. Wonderful awareness, friends. Friends, இன்னொரு ஸ்லைடு போட்டிருக்கு. நான் செஷன்ல கவர் பண்ணல, but it was in my PowerPoint. I prepared for it. So this also you can take a screenshot. It's self-explanatory. Since you know what it is, now you can use this also. Few similar things. அதே விக்டிமா இருக்கிறப்போ என்ன சொல்றாங்க, நீங்க கிரியேட்டரா மாறுறப்போ என்ன சொல்லலாம். ஸோ அதே மாதிரி ஒரு கம்பேரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி சிலது போட்டிருக்கேன். So you can pick up some slangs. You can repeat it 2 or 3 times so that it becomes part of your communicative style. உங்களோட வார்த்தைகள், உங்கள் டிக்ஷனரி, அந்த ஸ்லாங் யூஸ் பண்ணுறோம்ல. புதுசாக ஒரு பாட்டு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பாட்டு மைண்டில் பிடிச்சிருச்சுன்னா திருப்பி திருப்பி மைண்டில் பாடுறோம், திருப்பி திருப்பி அந்த ஹம் பண்ணுறோம், டியூன் பண்ணுறோம். 1 or 2 places we sing 1 or 2 stanzas or lines, we keep hummingல. அந்த மாதிரி இந்த இதை நீங்கள் you pick up certain lines which what you want to take. On the right hand side we got the new ways of thinking and talking. You can take up some important lines from that, and you can start building these lines into your vocabulary, into your communication style, and definitely things around you will start changing, and your relationship wherever you are and the place wherever you are, your family, your friends or your organization, you can see a lot of change happening in the communication style and also in the outputs which is happening. I'll stop my presentation. So this is one slide, and the previous slide is this, which you can take a screenshot. And thank you, friends, for your feedback. Thank you, Shivashan Priya. Thank you, Hariharan. Thank you. Thank you, Tarni. Thank you, friends. I'll stop the share. In case there are any questions, we can take questions or we'll close for the day. So thank you, friends. Another wonderful experience being with you here. So next Tuesday we'll catch up. Mr. Akash will be sharing the, will be taking the next session. I'll be sharing the topic shortly. Thank you, friends. Thank you. Good night.